நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்க. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்க என்ன? என்ன இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்றியா? ஆமா, கனவு கண்டியா? இத சொல்றது என்ன பைத்தியம் முடிக்கணுமா? நாரத மகரிஷி நாம இருக்க முன்னாடி வந்துள்ளாரா? ஆமா. நிஜமா சொல்றியானே? நிஜமாதான். வரவேற்பு கொடுத்தீங்களா? அதெல்லாம் நல்ல செமக டக்கன கொடுத்தேன். அப்படியா? எங்க அவரு? ரொம்ப பேசுறாரு. நீ பேசு. ஏதாவது வம்பு பண்ணாருன்னா சொல்லு. பின்னாடி அண்ணன் வீச்சர்வா உட்கார்ந்து தீட்டிட்டு இருக்கேன். எங்க அவர்? இதோ அழைக்கிறீர்கள் சாமி. நாரத மகரிஷியின் பாதம் பணிந்த வழக்கம் இந்த குருமகளின் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குங்கள் சுவாமி. தலைவா தமிழ் புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாற்பளித்தே வாழ்கவே. தத்தஜோ கரதத்தஜோ கரதத்தித்தஜோ தலைவா தமிழ் புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாற்பளித்தே வாழ்கவே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளமே. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருள் வெள்ளமே. வணங்கமுடி நெடுங்காலமும் வணங்கமுடி இலங்கேசனை புறப்பாடலை கலைவாணி மகனான கலைஞான வடிவானவரை வருக வருக. உயிர்த்தொகைகளுக்கு விதி என்னும் பகுப்பளிக்கும் பரபிரம்ம தேவரின் மகனானவரை வருக வருக. இசைக்கொரு இலக்கண வகுப்பும் இசைஞான வடிவானவரை வருக வருக. மலராயன் புதல்வனே வருக வருக. மான்மகன் பேரனே வருக வருக. உலகத்தின் சேமத்தை காலத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வள்ளமாகவும் நலமாகவும் மாற்றியமைக்கும் வாக்கு சாதுரியம் மிகுந்தவரை வருக வருக. உங்களின் வருகை இன்று இங்கு வள்ளமாகவும் நலமாகவும் அமையட்டும். சுவாமி, இதுவோ வேடுவர்களின் கானகம். நாங்கள் எங்களது நாட்டிலே இருக்கும் பொழுது வந்திருப்பீர்களானால் சகலமும் போற்றும் விதத்தில் சமரச கோலாகலத்துடன் வரவேற்பினை அளித்திருப்போம். வீடு தேடி வராது காடு நாடி வந்த காரணத்தால் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு படுத்திருக்கின்றோம். இதை பெரிதாக ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆசி வழங்குங்கள் சுவாமி. வாழ்க பல்லாண்டு 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 11 ஆண்டுகள் ஆண்டவனின் அருளை பெற்று ஆழ்வீடு விழுது போல தென்றலை நீர்மை போல தேன் தமிழ் சுவை போல பல்லாண்டு காலம் நீ நீரோய் வாழ்க மகளே. உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வீசி உப்பில்லா பொழிட்டாலும் உண்மதை அமிர்தமாகும். முப்பழமோடு பால் எண்ணம் முகம் கெடுத்துருவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்ற வாக்கிற்கு இணங்க என் முகத்தோடு வரவேற்பளித்த உமக்கு இந்த நாரதனின் ஒரு சிறிய வாழ்த்து இதோ. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும்.
பட்டுடுத்தி கத்தூரி கொண்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்த கத்தூரி கொண்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். கருணையாக வீணிலே விண்ணவரும் கோட்டை வாழ்கவே. அந்த வீராவு வருடனே கேட்கவே. கண்ணல் ஒளி தரும் மகளை கருணையாக வீணிலே விண்ணவரும் கோட்டை வாழ்கவே. அந்த வீராவு வருடனையும் ஏற்கவே. பாடணும் எந்தவில் ஆடணும். இங்கீர பாடணும் எந்தவில் ஆடணும். சிங்கார வேலனும் கூடணும். உனக்கு சிங்கார வேலனும் கூடணும். காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என்ற வழிமுறை அறிந்து இந்த பெண்மையுமை நாத மகரிஷியை வருக வருக என்று வரவேற்பளித்த காரணத்தினாலே உம்மிடத்திலே சிற்சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கேட்கலாமா? கேட்டால் விவரங்கள் விவரமாக வருமா என்பதை கூறுங்கள் பார்க்கலாம். கூறுங்கள் சுவாமி. என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த அளவிற்கு பதிலளிக்கின்றேன். தெரியாதவைகளை முற்றும் அறிந்த முனிவரான தங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கின்றேன் சுவாமி. வண்டு விழிகள் மொழி மாறி வண்டு விழிகள் மொழி மாறி வண்டு விழிகள் மொழி மாறி மதிருக்கும் நாடது சொல்லி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞானநிலை 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 தான் உணர்ந்த சுவாமி. நடுமறை மாடு என்பர் சுவாமி. கந்தமலரிங்கு முகமாதி கந்தமலரிங்கு முகமாதி தன்னை தாய பேரது சொல் போதி. தந்தை பெயர் நம்பிராஜ சுவாமி. தாயின் பெயர் தாயின் பெயர் தாயின் பெயர் மோகினியர் சுவாமி. ஆக தங்களுடைய பெயர் வள்ளி. தாயின் பெயர் நங்கை மோகினி. தந்தையின் பெயர் நம்பிராஜ். கையில வைத்திருப்பது கவன். கவன் எதற்காக? பறவைகளை விரட்டுவதற்கு. பறவைகளை ஏன் விரட்டணும் நீங்க? திணைக்காவலுக்காக நான் காவல் புரிந்து கொண்டிருக்கின்றேன். ஓஹோ, தங்களது திணையை பெருமானுக்கு படைக்கக்கூடிய திணையில் எச்சம் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பறவைகளை விரட்டுகின்றோம். ஏன்னா எச்சம் எச்சில் இரண்டு வேறு. ஏன்னா ஒரு இறைவனுக்கு பாலாபிஷேகம் பண்றோம் அப்படின்னா இந்த பால் எங்கிருந்து வருது அப்படின்னா ஒரு பசுவினுடைய மடியில
ஒரு கன்றுக்குட்டியானது எச்சில் வைத்தாதான் அந்த பாலை கிடைக்கும். அப்ப எச்சில் பால் எங்கிருந்து வருது அப்படின்னா கன்றுக்குட்டியோட எச்சில் இருந்து வருது. அதே நேரம் பாருங்க, ஒரு தேனாபிஷேகம் இறைவனுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த தேன் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா ஒரு தேனியோட எச்சில் இருந்து வருது. அதே நேரம் பட்டாடை அபிஷேகம் பண்றோம் அப்படின்னா இந்த பட்டு பூச்சியினுடைய எச்சில் இருந்து வரக்கூடியதான் பட்டாடை. ஆக இறைவன் வந்து எச்சிலை ஏற்றுக்கொள்வார். ஆனா எச்சம் பட்டு விடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நீங்க வந்து பறவைகளை விரட்டிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஆக தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் ஆறு, சுரங்கள் எட்டு, திக்குகள் எட்டு, கிரகங்கள் ஒன்பது, பசி வந்தாள் பறந்து ஆபத்து குதவாத பிள்ளை அரும்பசி குதவாத அன்னம் தாபத்தை தீராத தண்ணீர் தரித்திரம் அறியாத வெந்நீர் கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழி கொள்ளாத சீடன் இவை ஏழும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏன்னா தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழ பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு இடத்துல மலையும் மோதிச்சு அப்படின்னா அங்க தீப்பொறி பறக்கும். மலையும் மண்ணாங்கட்டியும் மோதுனா என்ன ஆகும்? தூசி தான் பறக்கும். அதனால இந்த இடத்துல உங்களுடைய அறிவுத்திறமையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சுப காரியம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற நல்ல நோக்கத்தோட நான் வந்திருக்கேன். அப்படின்ற காரணத்தினால இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு, ஒவ்வொரு பெருமைகள்லாம் இருக்கு எல்லாருக்குமே. இப்ப ஒரு மனிதன் பிறக்கும் போது எதுவும் கொண்டு வர போறதில்ல. அதே நேரம் பாருங்க, இறந்த பின்னாடி எதுவும் கொண்டு வர போறதில்ல. பிறக்கும் போது எப்படி வந்தோமோ அப்படியே இறக்கும் போது நம்ம போக போறோம். இப்ப பாருங்க, ஒரு மனிதன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா கொல்லிக்கொடம் அப்படின்னு ஒண்ணு உடைப்பாங்க. இந்த கொல்லிக்கொடத்துல பாருங்க 3 ஓட்டை போடுவாங்க. எதற்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கும் போது எதுவும் கொண்டு வர்றதில்ல, இறந்து போகும்போதும் அவன் எதுவும் மிச்சம் வச்சுட்டு போகக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த 3 ஓட்டை, இந்த கொல்லிக்கொடத்துல 3 ஓட்டை போடுறாங்க. ஏன்னா 5 ஓட்டை போடலாம், இல்ல ஒரு 7 ஓட்டை கூட போடலாம். ஆனா கொல்லி உடைச்சு அந்த 3 ஓட்டை எதற்காக போடுறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையானது தாயோட கர்ப்பப்பையிலிருந்து வெளியில வரும்போது பாருங்க 12 ஓட்டைகளோட பிறக்குதான் ஒரு குழந்தையாகப்பட்டது. அதே நேரம் அந்த குழந்தை பிறந்த பின்னால ஒரு 3 ஓட்டையானது, துவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டையானது மறைந்து போகுது. அப்போ ஒரு குழந்தை 12 ஓட்டை. என்ன இந்த 12 ஓட்டை அப்படின்னா, முதல்ல வந்து கண்ணு 2 ஓட்டை, காது 2, மூக்கு குழி 2, மொத்தம் 6, வாயு 1 7, முன்னால பின்னால மொத்தம் 9 ஓட்டை. ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போது பாருங்க 3 ஓட்டை மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஓட்டை அப்படின்னா, உச்சிக்குழி, நெஞ்சுக்குழி, ஒரு தாய்க்கும் சேய்க்குமான உறவு தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஓட்டை மறைஞ்சு போயிடுது. ஆனா மறைஞ்சு இந்த மண்ணுல வாழ்றேன் பாருங்க, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எவ்வளவோ வாழ்றோம், எவ்வளவோ புகழ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ கெட்டதையும் சம்பாதிக்கிறோம். கடைசியா அந்த மனிதன் இறப்பு அப்படின்னு ஒண்ணு நிர்ணயிக்கப்படும் போது இறந்ததுக்கு அப்புறமா பாருங்க 3 ஓட்டை போடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பூமிக்கு வரும்போது 12 ஓட்டையோட வந்தான் இல்லையா? அப்ப திரும்ப போகும்போதும் அதே அந்த மிச்சம் 3 ஓட்டையை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக தான் நீ மனிதா எப்படி இந்த பூமிக்கு வந்தாயோ அப்படியே நீ திரும்பி போக வேண்டும் அப்படின்ற காரணத்தினால இந்த 3 ஓட்டையை போட்டு அனுப்புறாங்க இல்லையா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த மன்னன் பிறக்கும், அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது எதுவுமே கொண்டு வர போறதில்ல. இருந்தாலும் பாருங்க, இந்த பூ உலகில் ஒரு மனிதன் பிறக்கும் போது கோடாலியோட பிறந்தான். யார் அப்படின்னா பரசுராமராகப்பட்டவர். அதே நேரம் பாருங்க, கவச குண்டலத்தோட ஒருத்தர் பிறந்தாரு. அவர் யார் அப்படின்னா கர்ணன் ஆகப்பட்டவர். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு பெண்ணு அப்படின்றதுனால பெண்ணு ஒருத்தி தாலியோட ஒருத்தி பிறந்தா. தாலியோட ஏன் பிறந்தா? அவ யாரு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சுபகாரியம் பண்ணி வைக்கலாம்னு வந்திருக்கேன். ஏ சாமி, வந்தீங்க, என்னோட விவரம் எல்லாம் கேட்டீங்க, வந்ததுக்கு நாங்களும் வந்து வரவேற்பு கொடுத்தோம். அங்க இருந்து கிளம்பி வந்துருவீங்கல்ல, இப்படி எதையாவது ஒரு கதையை கொண்டுகிட்டு. ஏன் ஊருக்காசு சும்மா இருக்கா உங்களுக்கு? பேசி பார்ப்போம். ஆமா, இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறோம், உனக்கு என்ன விவரம் தெரியுது அப்படின்றத பேசி பார்ப்போம். இல்ல, முதல்ல சந்திக்கும் பொழுதே இப்படி ஒரு கதையை கொண்டுட்டு வரீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கா சாமி? இல்ல, அத நான் முன்னையே சொன்னேன் இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். சின்ன பிள்ளையா பிறக்கும் போது, கை குழந்தையா பிறக்கும் பொழுது எப்படி வந்து ஏதாவது வந்து ஒரு பொருளோட பிறக்கணும் அப்படிங்கிறீங்க. அது மட்டும் இல்லாத குறிப்பிட்டு சொல்றீங்களே தாலியோட பிறந்த பெண் அப்படின்னு. பிறந்திருக்காங்கல்ல, நான் இல்லாததை சொல்லலையே. ஏன்னா நான் புள்ளி வச்சிருக்கேன்,
எங்க சரியான ஆளு பதில சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து உள்ள படுத்துக்கிட்டு இதெல்லாம் யோசிச்சீங்களா எப்படி? தானா வர்றது எல்லாமே. தானா வர்றதா? ஆமா. சரி, அது யாரா இருந்தா என்ன? இப்ப உங்களுக்கு என்ன விவரம் வேணும் சாமி? எதுக்காக இங்க வந்தீங்க? அதாவது அதான் ஒரு சுபகாரியம் பண்ணணும்னு வந்திருக்கேன் நானு. அதற்கு ஏன்னா எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலும் முதல்ல ஆராய்ந்து அந்த செயலை பண்ணக்கூடியவங்களா அப்படின்றத ஆராய்ந்து பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும் வந்திருக்கேன் அப்படின்னா உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எனக்கு திறமை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சாமி பண்ண போறீங்க? அதுதான் சுபகாரியம். சுபகாரியம் பண்றதுக்கு நீங்க என்ன எனக்கு ஆள? பதில சொல்லுமா, வீண் பேச்சு வெட்டி பேச்சு ஆகுது. ஏன்னா சரிங்க சாமி, அதெல்லாம் தர்க்க சபை. கேள்வியில் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா சும்மா வாயை மூடுங்க. சத்தம்லாம் வேற வெட்டியாவது சவுடால வச்சுக்கணும். சரியா? நான் சவுடால எல்லாம் பேசல. நீங்க பேசும்போது நான் கேக்குறேன் இல்ல, நான் பேசும்போது நீங்க கேளுங்க. சொல்லுமா, என்ன கேட்க போறீங்க? இருந்தா எப்படி சாமி? பதில சொல்லுமா முதல்ல. பதில் நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்கணுமா என்ன? ஓஹோ, அந்த அளவுக்கு திறமை இருக்கா உங்களுக்கு? ஆமா. இல்லையா முன்ன உங்க முப்பாட்டனார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னுடைய பாட்டன் பரந்தாமன் அவர் வந்து இந்த உலகத்துல காக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. காக்கக்கூடிய வேலையா? ஆமா. எங்க இருந்து காத்துட்டு இருக்காரு? பார்க்கடல்ல இருந்து. அதாவது பார்க்கடல்ல ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது படுத்துக்கொண்டு இந்த உலகத்தையே காத்து கொண்டு இருக்கின்றார். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? பார்க்கடல்ல ஆதிசேஷன் பாம்பு மேல படுத்துட்டு உலகத்தை காத்துட்டு இருக்காரு இல்லையா? ஆமா. அதாவது அந்த பாம்பை பத்தி தான் வந்து ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும் அப்படின்னு. பாம்பை பத்தி என்னமா கேட்க போறீங்க? அதாவது ஒரு செத்த பாம்புனால ஒரு மனுஷன் சாக முடியுமா? பாம்பே செத்து போச்சு, அந்த பாம்புனால எப்படி சாக முடியும்? அதான் கேக்குறேன், செத்த பாம்புனால சாக முடியுமா? சீரி பாம்பு, அதாவது ஒரு பாம்பு வந்து சீரி வருது கொத்தணும்னு சொல்லி, அந்த சீரி வந்த பாம்புனால ஒரு மனுஷன் பிழைக்க முடியுமா? ஓஹோ, பதிலுக்கு பதிலா? பதிலுக்கு பதில் இல்ல சாமி, நீங்க தானே சொன்னீங்க தர்க்க மேடை அப்படின்னு. கேள்வி வந்து சரி, முதல்ல கேள்வி கேட்டது யார்? நான் தானே கேட்டிருக்கேன். நீங்க தான் கேட்டீங்க. பதில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க, பதில ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. முதல்ல கேள்வின்னு யாருமா கேட்டா? இங்க பாருங்க, ஏன் நான் மட்டும்தான் வந்து எங்க போனாலும் வள்ளி மட்டும்தான் பதில் சொல்லணும்? கதை பாட்டு பாடணும்ல, கதை பாட்டு பாடணும் இல்லையா? சரி, கதை பாட்டுல முதல் பாட்டு யார்? நான் பாடினேன். தெரியுமா தெரியாதா சாமி? நீ முதல் சொல்லுவா, நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? யாரா வேணாலும் இருக்கட்டும், நீங்க முதல்ல பதில சொல்லுங்க. முதல்ல கேள்வின்னு வச்சேன் நானு. ஏதோ மிரட்டிட்டு இருக்கீங்க, சின்ன இல்லன்னு நினைக்கிறேன் நானு. இதெல்லாம் வேற புதுசா ரெண்டு போய் வச்சுக்க. சரியா? நீங்க பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்றேன், முதல்ல நான் தானே கேட்டேன். சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி உள்ள போய் பைய தூக்கிட்டு போங்க, மீதியை நாங்க பாத்துக்கிறோம். சரிதான். ஏன்னா நேரங்காலம் சரியில்லைன்னா செத்த நாய் கூட மொட்டை மாடியில ஏறி போய் அந்த மாதிரி இருக்கும் கதை. இப்ப கேள்வின்னு நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? சரி, நானே முதல்ல சொல்றேன் என்ன கேள்வி. அதாவது செத்து போச்சு ஒரு பாம்பு, இந்த செத்த பாம்புனால ஒருத்தன் செத்து போயிட்டான். ஆமா. இன்னொன்னு என்ன கேட்டீங்க? சீரி வந்த பாம்புனால பிழைச்சது யாரு? ஓ, யார்ட்டையும் கேட்டு வந்தீங்களா? நான் வர்றேன். ஏங்க, அதாவது செத்த பாம்புனால ஒருத்தன் செத்து போயிருக்கான், சீரி வந்த பாம்புனால ஒருத்தன் உயிர் பொழைச்சிருக்கேன் அப்படின்னா ஒண்ணு வந்து மகாபாரத கதை. சீரி வந்த பாம்புனால ஒருத்தன் உயிர் பொழைச்சான் அப்படின்னா மகாபாரதத்துல பாருங்க, அர்ஜுனன் அப்படின்ற பாண்டவர்கள் ஒருத்தரான இந்த அர்ஜுனன் ஆகப்பட்டவன் என்ன செய்யறான்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாம்பு இனங்களை பூரா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தாருகாவனம் என்று சொல்லக்கூடிய வனத்துக்கு போறான். அங்க போய் என்ன செய்யறான் அப்படின்னா அக்னி அஸ்திரத்தை ஏவி பாம்புகளை பூரா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அக்னி அஸ்திரத்தை ஏவி பாம்புகளை பூரா அழிக்கிறான். அழிக்கப்படும் பொழுது பாருங்க, அதுல ஒரே ஒரு பாம்பு மட்டும் அதிவேகமான பாம்பு. அந்த பாம்போட பேர் என்னன்னா கார்கோடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு. இந்த பாம்பு என்ன செய்யுது? தப்பித்து போகுது. அந்த அக்னியில இருந்து தப்பிச்சு போய் தூரமா நின்று சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, டே அர்ஜுனா, நீ வில்வித்தையில சிறந்தவனா இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய பாம்பினத்தை பூரா நீ அழிச்சிட்ட. என்னுடைய இனம் அழிவதற்கு நீ காரணமா இருந்த காரணத்தினால நீ அழிவு, உன்னுடைய அழிவுக்கு நான் காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நேரா எங்க போகுது அப்படின்னா கௌரவர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கர்ணனிடத்துல போய் நாக அஸ்திரமாக அவனிடம் தஞ்சம் புகுது. நாக அஸ்திரம் அப்படின்னா பாம்பு ஆனான இந்த ஒரு அஸ்திரம். அப்ப பாருங்க, இந்த மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கு.
இந்த மகாபாரத போர்ல கடைசி இந்த 17வது நாள் என்ன நடக்குது அப்படின்னா, கர்ணனாகப்பட்டவன் நாகாஸ்திரத்தை ஏவ போறான். யார் மேல? அர்ஜுனன் மேல ஏவ போறான். எதிர்க்க அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக யார் இருக்கா அப்படின்னா கர்ணனாகப்பட்டவர் இருக்காரு. அதே நேரம் பாருங்க, கர்ணனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சல்லியன் என்று சொல்லக்கூடியவன். இப்ப குந்தி கேட்டுக்கிட்ட ஒரு வரம் என்னன்னா, ஒரே ஒரு அஸ்திரத்தை தான் நீ பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதற்கு என்னங்க, இந்த கர்ணனாகப்பட்டவன் கடைசி அஸ்திரமான இந்த நாக அஸ்திரத்தை எடுத்து குறி வைக்கிறான். அந்த குறி வைக்கும் பொழுது பாருங்க என்ன ஆகுது அப்படின்னா, அர்ஜுனனுக்கு குறி வைக்கிறான். வைக்கும் பொழுது அர்ஜுனனுடைய தலைக்கு குறி வைக்கிறான். கர்ணனாகப்பட்டவன் அர்ஜுனனுடைய தலைக்கு குறி வைக்கிறான். அப்ப இந்த தேரோட்டியாக இருந்த சல்லியன் என்ன சொல்றான், டே அர்ஜுனா, எதிர்க்க இருக்கக்கூடிய சாதாரண ஆளு கிடையாது, அங்க தேரோட்டியாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணராகப்பட்டவர் இருக்காரு. அதனால அவன் எந்த நேரத்திலையும் எதையும் செய்யக்கூடியவன். அதனால நீ குறிய தலைக்கு வைக்காத, அவனுடைய மார்புக்கு வைடான்னு சொல்றான். யாரு? கர்ணனுடைய தேரோட்டியான சல்லியன் சொல்றான். அப்ப பாருங்க, இவன் கேட்கல. ஏன்னா மண்டகணம், நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு மண்டகணத்துல நீ சொல்லி நான் என்னடா கேட்கறது அப்படின்னு சொல்லி தலைக்கு குறி வச்சு வில்லு அம்பை ஏவுறான். அந்த அஸ்திரத்தை ஏவப்படும் பொழுது அங்க என்ன ஆகுது அப்படின்னா, கிருஷ்ணராகப்பட்டவர் இந்த குதிரையோட கடிவாளத்தை சுன்றார். சுண்ணப்படும் பொழுது குதிரையானது தவி அரை அடியானது தேர் கீழே இறங்குது. மண்டி போடும் போது அந்த குதிரையானது மண்டி போடுது. மண்டி போட்டதன் காரணமாக தேருடைய சக்கரமானது அரை அடி கீழே இறங்கிடுது. அப்ப இறங்கினதுக்கு அப்புறமா பாருங்க, இவன் வச்சது தலைக்கு வச்சான் குறி. அந்த தலைக்கு வந்த அந்த நாக அஸ்திரமானது அவனுடைய தலைப்பாகையை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்ப தலைக்கு வச்சது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற இந்த பழமொழி அங்கதான் உருவானது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்றது முடிஞ்சு போச்சு. அப்ப சீறி வந்த பாம்பு அப்படின்னா இந்த நாக அஸ்திரம், கார்கோடன் என்று சொல்லக்கூடிய பாம்பானது நாக அஸ்திரமாக போனது. சீறி போன பாம்புனால அன்னைக்கு பொழைச்சவன் யாரு அப்படின்னா அர்ஜுனனாகப்பட்டவன். அதே நேரம் பாருங்க, செத்த பாம்புனால ஒருத்தன் ஜாக முடியுமா அப்படின்னா ஒருத்தன் செத்துருக்கான். எப்படி அப்படின்னா, பரிஜித்து மன்னன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் காட்டுக்கு வேட்டைக்கு போறான். அங்க பாருங்க, ஒரு முனிவராகப்பட்டவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா தவத்துல உட்கார்றவங்களுக்கு பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. இப்ப தவத்துல இருக்கும் போது அந்த மன்னனாகப்பட்டவன் வேட்டைக்கு வர்றான். வேட்டைக்கு வரும் பொழுது இவர் அவனை கண்டுகொள்ளல. அதனால நம்மளை அவமதிச்சுட்டாரே, நம்மளை என்ன எதுனே கேட்கலையே அப்படின்னு சொல்லி கோபத்துல என்ன செய்யறான், பக்கத்துல ஒரு செத்து போய் கிடந்த பாம்பை தூக்கி அந்த முனிவரோட கழுத்துல போட்டு போயிடும். அப்ப முனிவரோட கழுத்துல போட்டுட்டு போறதுனால அந்த முனிவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிருகண்ட ரிஷி என்று சொல்லக்கூடிய அந்த முனிவர் கழுத்துல போட்டுட்டு போயிடும். போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த முனிவருடைய மகனாகப்பட்டவன் வர்றான். அந்த வழியா என்ன சொல்றான், என்னுடைய தந்தை தபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த செயலை எவன் செஞ்சானோ அவன் இன்னும் 8 நாள்ல இதே பாம்புனால அவன் சாகணும் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுக்குறான். சாபத்தை கொடுத்தோன்னே என்ன பண்றான் பரிஜித் மன்னன், பயந்துட்டு கடலுக்கு நடுவுல போயிடுறான். கடலுக்கு நடுவுல போய் கோட்டை கட்டி உள்ளேயே வாழ்றான். நிறைய காவலாளிகளோட அதை கடலுக்கு நடுவுல போய் வாழ்றான். இப்ப வாழும்போது பாருங்க, 8வது நாள் வந்தாச்சு. இந்த 8வது நாள் பாருங்க, இந்த பாம்பானது பிராமணர் ரூபத்துல உள்ள போகுது, கடலுக்குள்ள போகுது. போய் அங்க எலுமிச்சம் கனியாக மாறுது. எலுமிச்சம் கனி தானே அப்படின்னு சொல்லி இந்த பரிஜித்து மன்னனாகப்பட்டவன் எடுத்து நுகர்ந்து பார்க்கிறான். அப்ப அரவமாக மாறி பாம்பாக மாறி அவனை கடித்து அந்த 8வது நாள் இறந்து போயிடுறான். அப்ப ஒரு செத்து போன பாம்பை தூக்கி போட்டதுனால அந்த செத்த பாம்பால செத்தவன் யார் அப்படின்னா பரிஜித்து மன்னன் என்று சொல்லக்கூடியவன். சீறி வந்த பாம்பால பொழைச்சவன் யாருன்னா அர்ஜுனனாகப்பட்டவன். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான விடை. சரியா இருந்தா ஏத்துக்கங்க, இல்ல தவறா இருந்தா மறுத்து பேசுங்க, பார்க்கலாம். உண்மைதான் சாமி. ஆமா உண்மைதான். அதாவது இடையில பேசும்போது தலகணும் மண்டக்கணும் எல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. கதையில சொன்னேமா, இல்ல என்ன போய் சொல்லணும் அப்படி சாட பேசாத ஒரே என்ன கேட்டீங்க அப்படின்னா, பிறந்து வரையிலே தாலியோட பிறந்து வந்த பெண்ணா? ஆமாங்க, தாலியோட பிறந்து வந்த தாலியோட பிறந்த பெண் யாரு? ஏன் அதுக்கா? ஏன்னா இப்ப எல்லாரும் குழந்தையும் சும்மா தானே பிறக்கிறாங்க, எதுவுமே இல்லாம பிறக்கிறாங்க. தாலியோட பிறக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா தாலியோட பிறந்த வந்த பெண். ஆமா. ஏ சாமி,
தாலியோட பிறந்த அந்த பெண் தானே? ஆமா. சரி, யார வேணாலும் இருக்கட்டும். அதை பத்தி நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? சொன்னாதான் அடுத்து. ஏன் சாமி, உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? ஏன்னு கேக்குறேன். இப்ப எங்களை கேள்வி கேட்கும் போது மட்டும் இப்ப நீங்க வந்தோடனே வந்து என்னோட விவரம் எல்லாம் கேட்டீங்க. சரி, கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா வந்துட்டு உங்ககிட்ட ஒண்ணு சுபகாரியம் பண்றேன் அப்படின்னா சுபகாரியம் பண்ணிட்டு போங்க. அதை விட்டு எதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நல்லாவா இருக்கு? ஊர் காசு சும்மா இருக்கா? ஊர் காசு சும்மா இருக்காவா? இப்ப என்னைய கேட்டீங்கல்ல, பதில சொல்லுமா? தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா சுவாமி தெரியாம நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போ. இப்ப தெரியுது யாருக்கு மண்டக்கணம் ஜாஸ்தியா இருக்குன்னு. எனக்கு மண்டக்கணம் கிடையாது. ஏன்னா தீக்குச்சி இருக்கு தெரியுமா? சரி, இந்த தீக்குச்சி ஏன் அழியுது தெரியுமா? தலையில மண்டக்கணம் இருக்கிறதுனாலதான் அழிஞ்சு போலாம். ஓ ஆமா, எந்த கணம் வேணாலும் ஒரு மனிதனுக்கு வரலாம், ஆனா மண்டக்கணம் மட்டும் வரையக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அவனுடைய அழிவுக்கு அது வித்தாகி விடும். ரொம்ப பேசாதீங்க சாமி. இப்ப என்ன, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். சொல்லுமா? ஆமா, பதில் வேணும். பதில் தாலியோட பிறந்தது யார்? பதில் தானே. அதாவது சரி, இத பத்தி எதுக்கு சாமி பேசிக்கிட்டு? நீங்க தெரியுமா தெரியாதா? இவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க உங்க கூட போய் போட்டி போடலாமான்னு கொஞ்சம் யோசி. இதை ஏன்ட்ட கேள்வி கேட்கற முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. என்ன பண்றது? அதாவது நீங்க சொன்ன மாதிரி தலகணம் கிடையாது சாமி. நீங்க வந்தோடனே வந்து சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறவரு நல்ல மனுஷன் சுபகாரியத்தை பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அப்படி யார் பிறந்தா இப்படி யார் பிறந்தா இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்கு? சரி, உங்களுக்கு வந்து விடை தானே வேணும். காசி மாநகரம்னு ஒரு ஊர் இருக்கு. காசி மாநகரத்தை வந்து ஆட்சி செய்யும் காசிநாதர் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெண் பிள்ளை வந்து பிறக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளையாகப்பட்டவள் பேர் வந்து மதிவாணி. மதிவாணிக்கு வந்து சுயம்பரம் பாக்குறாங்க. அதாவது பருவகாலங்கள் ஆனோன்னா சுயம்பரம் பாக்குறாங்க. சுயம்பரத்துல எல்லா மக்கள், அதாவது சுயம்பரத்துக்கு வந்து யார் யார் வருவா? அரசர்கள் வருவார்கள். அந்த மாதிரி எல்லா அரசர்களும் வர்றாங்க சுயம்பரம் பார்க்கறதுக்காக. அப்படி பார்க்கும் பொழுது ரிஷிகேஷ் என்பவர் ஒரு அரசன் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த பெண்மணியாகப்பட்டவள் வந்து அழகுல அப்படி ஒரு அழகுன்னா அழகு, பேரழகு கொண்ட ஒரு பெண்மணி. அப்பேற்பட்ட பெண்மணிக்கு சுயமரம் பார்க்கும் பொழுது அரசனாகப்பட்டவர் எல்லாருக்குமே ஒரு ஆசை, இப்படி ஒரு அரசியை கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மாநகரத்துல வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லா மன்னருக்குமே வந்து ஆசை இருந்துட்ட பொழுது ரிஷிகேசன் என்பவர் மட்டும் பேரழகு கொண்டிருக்கிறாரு. அந்த பெண்ணோட வந்து ஒரு படி மடங்கு அழகு கொண்டிருக்கார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சுயமரம் பார்க்கும் பொழுது ரிஷிகேசை வந்து மதிவாணியாகப்பட்டவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. பிடிச்ச ஒரு காரணத்தினால சுயமரம் என்றால் என்ன, அப்பொழுது வந்து தமக்கு தேவையான கணவரை வந்து நாமளே தேர்ந்தெடுப்பதுதான் சுயமரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்பொழுது என்ன ஆயிட்டு அப்படின்னா, ரிஷிகேசை வந்து தேர்ந்தெடுத்துறாங்க மதிவாணியாகப்பட்டவள். அப்படி தேர்ந்தெடுத்தவன மற்ற மன்னர்களுக்கெல்லாம் பொறாமை கொண்டார்கள். ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு பேரழகி நமக்கு மனைவியே கிடைக்கலையே, நம்மள தேர்ந்தெடுக்கலையே அப்படின்ற கோபத்துல எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது வந்து ரிஷிகேஷை கொல்லணும் அப்படின்னு கர்வம் கொள்றாங்க. அப்படி கர்வம் கொள்ளும் போது ரிஷிகேஷாகப்பட்டவர் என்ன அப்படின்னா சிவபக்தர். தினமும் வந்து ஏதாவது சொன்னீங்களா? இல்ல சொல்லுங்க. தினமும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆற்றுல போயிட்டு ஜலஸ்தானம் பண்ணுவார். அப்படி ஜலஸ்தானம் பண்ணும் பொழுது அரசனாகப்பட்டவர்கள் எல்லாரும் பொறாமை கொண்டிருக்கிறாங்க இல்லையா, எப்படியாவது வந்து அந்த கொல்லணும் அப்படின்னு ஒரு கர்வம் கொண்டுட்டு இருக்கும் போது ஆற்றுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, திரிகேஷை வந்து கொன்னுடுறாங்க. கொன்னது வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த விஷயம் வந்து மதிவாணி காதுக்கு போகுது. அப்படி போகும்பொழுது தனது கணவரை கொன்னதா காதுல போனோன்னு எப்படி இருக்கும் அந்த பெண்ணுக்கு, கல்யாணமான புதுசுல அள்ளறி பதறிக்கிட்டு அந்த கடற்கரை ஆத்தோரமா உடையாடுறா. அப்படி உடையாடும் பொழுது கௌதம முனிவர், அதாவது உங்களை மாதிரி ஒரு முனிவர், ஆமா உங்களை மாதிரி ஒரு முனிவர் வந்து கௌதம முனிவர்னு சொல்லப்படுறவரு, அது ஓரமா வரும் பொழுது இந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன ஆயிட்டு அப்படின்னா, தன்னோட கணவர் இறந்து விட்டார் அப்படின்றத காதுல வாங்கி, நானும் அதே இடத்துல என்னோட உயிரை வந்து மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல வந்து விழுந்துடுறாங்க. அப்படி விழுகும்போது கௌதம முனிவராகப்பட்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, காப்பாத்தி உயிர்ப்பிக்கிறார். நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வந்து காப்பாற்றி என்ன பண்றாருன்னா ஆசி வழங்குறார். என்ன மாதிரி ஆசின்னு தெரியுங்களா? என்ன மாதிரி? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஆசி வழங்குனீங்களே. ஓஹோ. ஆமா,
சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குறாரு. அந்த முனிவராகப்பட்டவர் அந்த அம்மாவுக்கு ஆசி வழங்குறாரு. ஆமா, தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி சுமங்கலி பவன்னு சொல்லி ஆசி வழங்குறாரு. சரி. அப்பொழுது அந்த பெண்மணி ஆகப்பட்டவள் என்ன பண்ற அப்படின்னா அழுதுகிட்டே, ஏசாமி உங்களுக்கு என்ன தெரியும், நான் எதனால அங்க இருந்து ஓடி வந்தேன், என்னோட கணவரை வந்து கொன்னுட்டாங்க, அது என்னோட காதுல கேட்டதும் நான் அங்க இருந்து ஓடோடி வர்றேன், வந்தது மட்டும் இல்லாம என்னோட உயிரை மாய்த்து கொள்ளணும்னு நான் ஆத்துல குளிச்சு சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்னடனா என்னை காப்பாத்துறது மட்டும் இல்லாம சுமங்கலி பவன் வந்து ஒரு இதை கொடுக்குறீங்க. ஏன்னா தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னா அது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு தான். ஏன்னா இவளுடைய கணவர் வந்து இறந்து இறந்துட்டாரு. அதனால நீங்க இப்படி ஒரு ஆசையை வழங்குறீங்களே, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் கொடுத்ததுதான், இதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த ஜென்மத்துல உனக்கு வந்து அது பயன்படலனாலும் அடுத்த ஜென்மத்துல பயன்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த ஜென்மத்துல எப்படி பயன்படும், எப்படி நமக்கு தெரியும் அடுத்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீ பிறந்து வரையிலே உன்னோட கழுத்துல வந்து தாலியோட நீ பிறந்து வருவ அப்படின்றது யாருக்கு தெரியும், உன்னோட புருஷனாகப்பட்டவருக்கே தெரியும், மத்த எந்த ஆண்மகன்களுக்கும் தெரியாது. நீ இந்த ஜென்மத்துல யார கல்யாணம் பண்ணிருக்கியோ அடுத்த ஜென்மத்திலையும் அவரையே நீ மனம் பிடிப்பாய். எதனால அப்படின்னா அவரு கண்ணுக்கு மட்டுமே நீ வந்து சுமங்கலியோட தாலி வரத்தோட பிறக்கிறது வந்து தெரியும் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து கொடுத்துட்டு போறாரு. அந்த ஜென்மம் முடிஞ்சிருது. அடுத்த ஜென்மத்துல சந்திரமதியாகப்பட்டவளும் ஹரிச்சந்திரனும் பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கும் பொழுது சந்திரமதிக்கு மறுபடியும் சுயமரம் பார்க்கறாங்க. சுயமரத்துல எல்லா மன்னர்களும் வந்து ஒன்னா சேர்றாங்க, எல்லா அரசர்களும் வர்றாங்க. எல்லா அரசர்களுக்கும் தெரியாத ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஹரிச்சந்திராவுக்கு மட்டும் தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது மாதிரியே கழுத்துல வந்து தாலியோட இருக்க அந்த பெண்மணி. அப்பொழுது வியந்து பாக்குறாரு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தானே சுயமரம் பார்ப்பாங்க, கல்யாணம் ஆன பெண்ணுக்கு வந்து எப்படி சுயமரம் பார்க்கறாங்கன்னு சொல்லி சத்தம் போடும் பொழுது அந்த பழைய ஜென்மம் வந்து என்ன வருது, ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்தானே மறுபடியும் அதை உணர்ந்து, போன ஜென்மத்துல வந்து இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்றத உணர்ந்து மறு ஜென்மத்திலையும் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திருமணம் செய்து அதாவது தாலியோட பிறந்தது அப்படின்னா சந்திரமதி ஆகப்பட்டவள், ஹரிச்சந்திரனுடைய மனைவி. ஏன்னா முன் ஜென்மத்துல அவளை வந்து என்ன செஞ்சிரா, நதியில விழுந்ததுனால ஒரு முனிவராகப்பட்டவர் வரம் கொடுத்ததன் காரணமாக அடுத்த பிறவில நீ தாலியோட பிறக்க கடவை அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுக்கிறாரு. அந்த தாலி வந்து உன்னுடைய ஹரிச்சந்திரனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப பார்க்கும்போது 2 பேருக்கும் அந்த முன்ஜென்ம நினைவு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, ஏதோ ஒரு அற்புதமான பதிலா சொன்னீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப பெண்களுக்குரிய பருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன? சுவாமி, பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரினமே என்று சொல்லக்கூடியது. இப்ப தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். ஏன்னா பருவத்தை பயிர் செய்யணும், ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்தெந்த காலங்கள்ல எதை செய்யணுமோ அது அப்பப்ப செஞ்சிடணும். ஆகவே உங்களுடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான புருஷனை பார்த்து வந்திருக்கேன். சுவாமி, மைக்க தூக்குனது மட்டும் இல்ல, எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். நான் தெரியாம கேக்குறேன், நவருங்களே பெட்டிக்காரனே. ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு மாப்பிள்ளதான் பாத்துட்டு வருவாங்கன்னு பேரு, இவர் புருஷனை பாத்துட்டு வந்திருக்காருங்கிறாங்க. அதாவது நான் பார்த்து வந்திருக்கிறது ஒரு அவதார புருஷன், அழகான புருஷன். அவன் பேரை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இப்படியே ஓடிடுவீங்க அவனை தூக்கிட்டு. ஆகவே மாப்பிள்ளை யாரும் தெரியுமா, ஓராறு முகன் ஈராறுகரன் என்று சொல்லக்கூடிய அதாவது 3 தமிழுக்கு முதல்வனாக விளங்கக்கூடிய எல்லாம் அந்த முருகப்பெருமான் தான் உனக்கு நான் பார்த்து வந்திருக்க அழகான மாப்பிள்ளை. அவனை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. முருகப்பெருமானையா? ஆமா, சண்முகவேல் என்று சொல்லக்கூடிய கடவுளான முருகப்பெருமானையா எனக்கு மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கீங்க. அதனால நீ என்னதான் மறுத்தாலும் சரி என் பேச்ச கேட்டுக்கம்மா, உயிர் மாப்ப பாத்திக்கம்மா, என் பேச்ச கேட்டுக்கம்மா, உயிர் மாப்ப மாத்திக்கம்மா, வயசுக்கு மீண்டும் வாதன பேச்சை வளர்க்காமல் சுருக்கிக்கம்மா, பேச்சை வளர்க்காமல் சுருக்கிக்கம்மா.
எங்க குலதெய்வத்தை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, ஊர்ல எல்லாரும் வந்து என்னை பைத்தியம் நினைக்கிறதுக்கு. நீ என்னதான் மறுத்து பேசினாலும் சரிமா, காலையில சூரிய உதயத்திற்குள்ளாக உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு மனம் முடித்தே தீர்வேன். அப்படி முடிக்கலைன்னு வச்சுக்க, நான் நாரதன் உள்ள என்னுடைய வாழ்வில் இருந்திருப்பது முடிச்சு சத்தியம் சத்தியம் சத்தியம். ஏமா ஒரு நல்ல மனுஷனை விரட்டி இருக்கேம்மா. அதாவது ஏன் இப்படி எல்லாம் கோவமா பேசுனேன் அப்படின்னா, நீ பேசு. அவரே உலகம் சுத்தி வர்றவரு. கோமா எங்க பேசுன? சரிம்மா, சரி, நீ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போமா. இப்படி எல்லாம் பேசினாங்க சூட்டோட சூட முருகன்ட்ட போயிட்டு இப்படி எல்லாம் வள்ளி வந்து கோவமா பேசுறாங்க, தரக்குறவா பேசுறாங்க சரி. அப்படின்னு சொல்லுவாரு. முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு? அதிவேகத்தில் வந்து என்னை ஆட்கொண்டு செல்வார் அப்படின்றத உணர்ந்தே, அப்பா பேசினேன் முருகா, என்னை மன்னிக்க வேண்டும். கண்டா கடம்பா கதிர்வேலா, உன்னை நினைத்து வாடிக்கொண்டிருக்கின்றேன். வெகு அதிவேகில் வந்து என்னை ஆட்கொண்டு செல்லுங்கள்.